வணக்கம் நண்பர்களே. மாருதி வேகனா 2008 மாடல். இந்த கம்பெனி டேங்க் போட்ட வண்டி வந்து எல்பிஜி போட்ட வண்டி. இப்போ சிஎன்ஜி டேங்க் மாற்றிட்டுருக்கோம். ஃபிட்டிங் வந்துருக்கு. இந்த டேங்கெலாம் கழட்டி போட்டு இந்த டேங்க் சிஎன்ஜி டேங்க் மாட்டுறோம். மாருதி வேகனா 2008 மாடல். ஏற்கனவே எல்பிஜியில் ஓடிச்சு. இப்போ நான் சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறேன். மெக்கானிக் கிட்ட மாட்டிட்டாரு. அந்த கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பண்ணிகிட்ருக்கோம். சிஎன்ஜி டேங்க் மாட்டுறோம். திருச்சி சங்கர் கேஸ். திருச்சி 5000 கேஸ் ஏறிட்டு இருக்கு. இந்த ஃப்ரெண்டில் வச்சுருக்கேன். இந்த வண்டியில் முன்னாடி வைக்க முடியுது. இல்லையே டேங்க் கிட்ட மாட்டிட்டு இருக்காரு. மெக்கானிக் வந்து பர்ஃபெக்டாக டேங்க் மாட்டிட்டாரு. இந்த கரெக்டாக வந்து ஸ்டெப் பண்ணி எடுக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த கவர் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது 2008 அதாவது எல்பிஜி போட்டு வரக்கூடிய அந்த வேகனை வந்து சிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸ்டெப்னி டேங்க் போட்டுருக்கோம். அந்த ஸ்டெப்னி எடுத்துட்டு நம்ம ஸ்டெப்னி எடுத்து வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா 1.7 மைலேஜ். எப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு கிலோ கேஸுக்கு வந்து 1.7 மைலேஜ். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து 12 போன்னு சொல்லுவாங்க. 12 × 1 20 கிலோ கண்டிப்பாக போகும். இது ஓல்டு வேகனால 12-13 போகும். 13 × 1.7 அப்போ 22 கிலோ போகும் கண்டிப்பாக. நாங்கள் எல்பிஜி மட்டும் சிஎன்ஜி பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக சிஎன்ஜி பண்ணுறதால வந்து என்ன சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, மாற்றுறாங்க மக்கள் வந்து. ட்ரையல் போய்ட்டு ஓட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். பர்ஃபெக்டாக மெக்கானிக் பண்ணி முடிச்சாரு. மாருதி வேகனா 2008 மாடல். வெள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா பெட்ரோல் ஓடுறது தான். அணைஞ்சிருந்தாலும் பெட்ரோல் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேஸில் மாறிடுச்சு. கண்டினியூ கேஸு ஃபுல் லைட்டுனா ஃபுல் டேங்க் ஃபுல் லைட் எரியும். ஒன்று குறைஞ்சின்னா வந்து ரிசர்வ் லைட் எரியும் ஆட்டோமேட்டிக். இதுதான் மெத்தடு. ஓகே நண்பர்களே, அடுத்த வண்டி போகிறோம் அப்டேட் பண்ண வீடியோ போகிறோம். தேங்க்யூ.